Realme GT7 Pro இப்போ ரீசெண்டா வந்து இந்தியால லான்ச் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த போன்ல ஃபர்ஸ்ட் டைமா வந்து Snapdragon 8 Elite வந்து இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்காங்க. Snapdragon 8 Elite னா பாத்தீங்கன்னா Snapdragon 8 Gen 3 விட அடுத்த வெர்ஷன் சொல்லலாம். இந்த Snapdragon 8 Elite Snapdragon 8 Generation 4 இல்லாம இந்த Snapdragon 8 Elite ன்னு ஒரு புதுசா வந்து இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்காங்க. ஒரு புது flagship ப்ராசஸர் சொல்லலாம். ஒரு பெஸ்டான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பா இந்த ப்ராசஸர் வந்து கிடைக்கும். பெஸ்டாவே இருக்கும் இந்த ப்ராசஸர் பொறுத்தவரைக்கும். Realme GT7 Pro இந்த Pro வெர்ஷன் பொறுத்தவரைக்கும் சைனால வந்து ஸ்டாப் பண்றாங்க. குளோபல் மார்க்கெட்ல வந்து எப்பவுமே வந்து எத்தனை வர மாட்டாங்க. இந்த வாட்டி பாத்தீங்கன்னா இந்த ப்ரோ வெர்ஷன் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. Realme ஃபேன்ஸ்க்கு ஒரு பெஸ்டான ஆப்ஷனாக இருக்கும். இந்த கேமிங் மல்டி டாஸ்கிங்க்கு ஒரு பெஸ்டான ஃபோனாக இருக்கும் இந்த Realme GT7 Pro. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் பேஸ் வேரியன்ட் வந்து 60,000க்கும் ஹையர் எண்ட் பார்த்தீங்கன்னா வந்து 66,000க்கு வந்து அவைலபிளாக இருக்கும். நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து பேமெண்ட் கட்டுறப்போ பேங்க் மூலியமாக டெபிட் கார்டு கிரெடிட் கார்டை வச்சு பேமெண்ட் கட்டுறப்போ உங்களுக்கு வந்து ஃபிளாட்டாக வந்து 3,000 rupees வந்து டிஸ்கவுண்ட் ஆகும். பேஸ் வேரியன்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 67க்கும் ஹையர் எண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 63க்கு வந்து அவைலபிளாக இருக்கும். ஒரு பெஸ்டான ஆப்ஷனாக இருக்கும். ரீசெண்டாக லான்ச் பண்ண சாம்சங்கோட S24 FEயோட இந்த ஃபோன் வந்து பெட்டராகவே இருக்கும். பார்த்தீங்கன்னா கேமிங் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் மல்டி டாஸ்கிங் கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் கூட ஓரளவுக்கு வந்து பெட்டராக இருக்கும் அந்த ஃபோனை விட. அது 60,000 ரூபாய். இதுவும் இந்த ஃபோன் பற்றி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து குட் ரிவ்யூ சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் வந்து நெகட்டிவ் ரிவ்யூ சொல்லியிருக்காங்க. இந்த ஃபோன் வந்து இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒர்த்தாக இருக்குமா இருக்காதான்ட்டு தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம கீழே ரெட் பட்டன் ஒரு ப்ரெஸ் பண்ணுறேங்க. இப்போ நான் ப்ரோட வந்து சேரும் சொல்ல மாட்டேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட அட்வான்டேஜஸ் அப்படின்னு நினைக்கிறப்போ இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசாக வந்து கொஞ்சம் சிம்பிளாகவும் பார்க்கறதுக்கு ரொம்ப ப்ரீமியம் லுக்காகவே இருக்குது. ஆனால் செல்லு வந்து பெரிய சைஸ் செல்லுன்றனால பார்க்கறதுக்கு ரொம்ப ப்ரீமியம் லுக்காகவே இருக்குன்னு சொல்லலாம். பெட்டரான ஒரு ஃபீல் கிடைக்கும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2 கலர் ஆப்ஷன் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. சைனா பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 கலர் ஆப்ஷனில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னடா ஆச்சு உங்களுக்கு? 3 கலர் ஆப்ஷன் விட்டானா ஒயிட் கலர் மட்டும் இந்தியாவில் கண்ணில் காட்ட மாட்டேன்றீங்களே. மாஸ் ஆரஞ்சும் அதுக்கப்புறம் வந்து கேலக்ஸி கிரேவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இந்தியாவில் அவைலபிளாக இருக்கும். ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும் இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும். சின்ன வயசும் சரி அது கலர் வயசும் சரி ப்ரீமியம் லுக்காகவே இருக்குன்னு சொல்லலாம். ஒரு ஃபிளாக்ஷிப் மாதிரி தான் இருக்குது இந்த ஃபோன் Realme GT7 Pro. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைமாக ஆல்ரெடி சொல்லலாம், இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைமாக வந்து Snapdragon 8 Elite ஒரு பெஸ்ட்டான ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த ப்ராசஸர் மூலமாக கிடைக்கலாம். இது வந்து ஒரு 3 nm ப்ராசஸர். ஃபர்ஸ்ட் டைமாக வந்து Snapdragonல 3 nm ப்ராசஸர் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஒரு பெஸ்ட்டான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸும் பெஸ்ட்டான மல்டி டாஸ்கிங் எக்ஸ்பீரியன்ஸும் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். கிட்டத்தட்ட 30 lakhs கிட்ட வந்து அனலிட்டிக் ஸ்கோர் வாங்கின ஃபோன்னு சொல்லலாம் இந்த ஃபோன் பொறுத்த வரைக்கும். இந்த ஃபோன் வந்து DDR5X RAM மற்றும் UFS 4.0 வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுவும் இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் வந்து RAM அண்ட் ROM வெர்ஷன் தான் மல்டி டாஸ்கிங்கான ஒரு பெஸ்டான ஆப்ஷனாக இருக்கும் இந்த ஃபோன் பொறுத்த வரைக்கும். Android ஜிப் தான் யூஸ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட வந்து 30 lakhs கிட்ட வந்து அனலிட்டிக் ஸ்கோர்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இதில் ஸ்கோர் பண்ண சொல்ல வந்து 41 டிகிரிக்கு மேலே வந்து ஃபோன் வந்து ஹீட் ஆகிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து ஹீட்டும் ஆகும் அப்படின்ட்டு இந்த ஃபோன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். கேமிங் அரங்க இல்லை மல்டி டாஸ்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் பெட்டராகவே இருக்கும் இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும். Snapdragon 8 Elite அன்றது ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸர் சொல்லலாம். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் கிடைக்கும். இந்த ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேம் மாட்டீங்க கேமிங்க்கு மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்கிறப்போ இந்த ஃபோன் வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் கூட. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா வந்து வேர்ல்டே ஃபர்ஸ்ட் டைமாக வந்து இதில் வந்து சாம்சங்கோட கொலாபரேஷன் பண்ணி சாம்சங்கோட Eco² OLED டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைமாக வந்து இந்த ஃபோனில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு சொல்லலாம். ஆல்ரெடி வந்து ஃபோல்டபுள் ஃபோன் தான் வந்து இந்த டைப்பான டிஸ்பிளே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து இந்த மாதிரி ஃபோல்டபுள் இல்லாமல் நார்மல் ஃபோனில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். Eco² டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி வந்து Z Fold 3யும் Z Fold 4லையும் வந்து லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்து இந்த நார்மல் ஃபோனில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதனால் என்ன பெனிஃபிட் பார்த்தீங்க கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பிரைட்னஸும் எக்ஸ்ட்ரா பவர் கன்சம்ஷனும் வந்து இதில் கிடைக்கும். ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். டிஸ்பிளேக்காக யூஸ் பண்ணுற பவர் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கம்மியாகவே எடுத்துக்கணும் சொல்லலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லலாம். சாம்சங் டிஸ்பிளேனா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், குறைய சொல்ல முடியாது. அந்த வகையில் வந்து இந்த டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டான டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். பெஸ்ட்டான பிரைட்டான எஃபெக்டிவான ஒரு குவாலிட்டியான டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் கிடைக்குன்னு சொல்லலாம். இந்த GT7 Pro டிஸ்பிளே வைஸாக பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே டீடைல்ஸ் பொறுத்த வரைக்கும் 6.7 inch 1.5K Eco² OLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் சாம்சங்கோட டிஸ்பிளே தான். அதுக்கப்புறம் வந்து 120Hz 2000 nits வரைக்கும் டைப்பிக்கல் பீக் பிரைட்னஸும் 6500 nits வரைக்கும் உங்களுக்கு வந்து ஹையஸ்ட் பீக் பிரைட்னஸும் இந்த ஃபோன் வந்து இருப்பாங்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து HDR10+ம் அதுக்கப்புறம் Dolby Vision சப்போர்ட்டும் ஒரு கிளியரான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும் நெட்ஃப்ளிக்ஸில் ஆகட்டும் இல்லை அதர் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல வந்து கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் கார்னிங்கோட 7i ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. போன லான்ச் பண்ண Realme GT6லேயே வந்து விக்டர்ஸ் 2 ப்ரொடக்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த வாட்டி வந்து கார்னிங்கோட 7i ப்ரொடக்ஷன் கொடுக்குறது எதுக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஏன் வந்து ப்ரொடக்ஷன் டிஸ்பிளே ப்ரொடக்ஷன் கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஃபோன் லான்ச் பண்ணுற எல்லா ஃபோனும் பொறுத்த வரைக்கும் சேம் வந்து மைக்ரோ குவாட் டிஸ்பிளே தான் இன்ட்ரூஸ் பண்ணுறாங்க. அதே வகையில் இதுலேயும் கூட மைக்ரோ குவாட் டிஸ்பிளே தான். எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. டிஸ்பிளே கொடுத்துருக்கோம் ரொம்ப தின்னாக கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குன்னு சொல்லலாம். எதுக்காக இந்த ஃபோன் வத்தா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறப்போ இந்த ஃபோனோட பேட்டரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 5800 mAh பேட்டரி பவரும் கொடுத்துருக்காங்க. 120க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் ஆகும். நீங்கள் 30 minutes வந்து 100% சார்ஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். 0லேருந்து 100% கம்ப்ளீட் ஆகுது.
ஜஸ்ட் 30 மினிட்ஸே போதும். அப்படி இப்போ லான்ச் பண்ணுற எல்லா ஃபோனும் பார்த்தீங்கன்னா வந்து பெரிய பெரிய பேட்டரி தான். எல்லாமே வந்து 5000 மேலேயும் 6000 மேலேயும் 7000 கொடுக்குறாங்க. பேட்டரிக்கான இந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த வாட்டி வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனால் சைனாவில் பொறுத்த வரைக்கும் இந்த Realme GT7 Pro 6500 mAh பேட்டரி பவர் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் 5800 mAh பேட்டரி பவர் தான். இந்தியாவிலும் கவர்மெண்ட் மார்க்கெட்லையும் வந்து 5800 mAh பேட்டரி பவர் தான் கொடுக்குறாங்க. சைனாவில் பொறுத்த வரைக்கும் 6500 mAh பேட்டரி பவர் கொடுக்குறாங்க. கொஞ்சம் பெருசாக வந்து கொடுக்குறாங்க. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் பேட்டரி வைஸாக வந்து இதுவே வந்து பெட்டராகவே இருக்கும். 5800 mAh பேட்டரி பவர் பெட்டராக இருக்கும். கேமிங் ஆட சொல்ல இல்லை மல்டி டாஸ்கிங் யூஸ் பண்ண சொல்ல கண்டினியூ யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ஃபோன் வந்து பெட்டராகவே இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் கேமரா வைஸாக பார்த்தீங்கன்னா இந்த பேக்கில் வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 50 மெகா மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. சோனியோட IMX906 சென்சார் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. 906 சென்சார் பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண விவோட T3 அல்ட்ராலே வந்து IMX921 சென்சார் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண விவோட T3 அல்ட்ராலே அது வந்து பெரிய சென்சார். இதுலேயே வந்து பெரிய சென்சார் சொல்லலாம். ஒரு பெட்டரான ஒரு ஃபிளாக்ஷிப் சென்சார் தான் வந்து அந்த வெர்ஷன்லேயே கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து இந்த ஃப்ளாக்ஷிப் ஃபோனில் பொறுத்த வரைக்கும் ஏன் 906 சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க? கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த 921 சென்சார் வந்து கொடுத்துருந்தாலும் பெட்டராக தான் இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒன்று என்னென்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி 50 மெகா மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. சோனியோட IMX882 சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 3x வரைக்கும் நீங்கள் ஆப்டிகல் ஸ்விமிங் பண்ணிக்கலாம். 120x வரைக்கும் நீங்கள் டிஜிட்டல் ஸ்விமிங் பண்ணிக்க முடியும். இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதுக்காக இந்த ஃபோன் பெட்டராக இருக்குது அப்படின்னு நினைக்கிறப்போ உங்களுக்கு வந்து IP69 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த IP69 ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணுற எல்லா ஃப்ளாக்ஷிப் ஃபோன்லையும் வந்து கொடுக்குறாங்க. அதே தான் இதிலும் கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக பெட்டராக யூஸ் ஆகுதுன்னா நீங்கள் வந்து அண்டர் வாட்டரில் வந்து நீங்கள் ஃபோட்டோகிராஃபிக்கு ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். அண்டர் வாட்டரில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபோட்டோகிராஃபி ஆகட்டும் வீடியோகிராஃபி வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம். அண்டர் வாட்டர்லேயே வந்து நீங்கள் ஃபோனோட அன்லாக் பண்ணிக்க முடியும். இந்த டெக்னாலஜி மூலியமாக ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கலாம். நீங்கள் ஸ்விமிங் பண்ணிங்கன்னா கூட ஒரு ஃபோட்டோ வீடியோ எடுத்துக்க முடியும். இந்த ஃபோனில் பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி வந்து வைஃபோட 7 வெர்ஷன் ப்ளூடூத்தோட 5.4 வெர்ஷன் சூப்பர் லீனியர் டூயல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. பாட்டம் இருக்கிற ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 65 70% சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதே டாப்ல இருக்கிற ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் 35 வரைக்கும் வந்து சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து ஸ்னாப்டிராகனோட ஒரு ஸ்மால் அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 0.1 செகண்ட்லேயே வந்து உங்கள் ஃபோன் வந்து அன்லாக் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். இப்போ வர ஃபோன் எல்லாமே வந்து ஆப்டிக்கல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுக்கல. எல்லாமே வந்து அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் தான் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் NFC கொடுக்குறாங்க. 360 டிகிரி வரைக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாக்சிஸ் லினியர் மோட் கொடுக்குறாங்க. IR பிளாஸ்டிங் கொடுக்குறாங்க. ரிமோட் கண்ட்ரோலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். இப்போ சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோனுக்கு என்னென்ன தேவையோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாகவே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து எதுக்காக இந்த ஃபோன் டிசப்பாயின்மெண்ட் ஆகுதுன்னு நினைக்கிறப்போ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் கார்னிங் உங்களுக்கு 7i ப்ரொடக்ஷன் வந்து கொஞ்சம் கம்மி தான். விக்டஸ் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்கான். விக்டஸ் 2 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்கான். பெட்டராக இருக்கும். ரீசெண்டாக லான்ச் பண்ண Realme ஃபோன்லாம் நீங்கள் விக்டஸ் 2 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து ஃப்ளாக்ஷிப் ஃபோனில் ஏன் வந்து நீங்கள் கார்னிங் 7i ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்கீங்க? அதுக்கப்புறம் வந்து கேமரா வைஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே பெட்டராக இருக்குது. பிரைமரி கேமராவும் பெட்டராக இருக்குது. அதுக்கப்புறம் டெலிபோர்ட் லென்ஸும் பெட்டராக கொடுத்துருக்கீங்க. ஆனால் ஏன் அல்ட்ரா வைட் நீங்கள் கை வச்சிருக்கீங்க? ஜஸ்ட் வந்து 8 மெகாபிக்சல் கொடுத்துருக்கீங்க. அல்ட்ரா வைட் 3000க்கு 65000 ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு அல்ட்ரா கொஞ்சம் பெட்டராகவே இருக்கணும். 32 மெகாபிக்சல் ஆகட்டும் இல்லை வந்து 50 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் மினிமம் கொடுத்துருக்கணும். இது வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் இல்லையா? அதனால வந்து நீங்கள் வந்து பெட்டராகவே இருந்திருக்கணும். 32 மெகாபிக்சல்லேருந்து ஒரு 50 மெகாபிக்சல் நீங்கள் செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் 16 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. டேய் இது ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ரா, 16 மெகாபிக்சலோட செல்ஃபி கேமரா எனக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் வந்து லோ பட்ஜெட் ஃபோன்லேயே வந்து ரெய்னோ 12 சீரிஸ்லேயே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 50 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. அப்புறம் மோட்டோட H50 Pro பொறுத்த வரைக்கும் 50 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. நீங்கள் ஒரு 4K வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும் இந்த ரெண்டு ஃபோன்லையுமே. ஆனால் வந்து இதில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் வந்து 60 மெகாபிக்சல் கொடுத்துருக்கீங்க. ஜஸ்ட் வந்து ஃபுல் HD ரெக்கார்டிங் தான் பண்ணிக்க முடியும் இந்த ஃப்ளாக்ஷிப் ஃபோனில். என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? மெயினாக ஃபோக்கஸ் பண்ணது கேமராக்காக தான் நான் ஃப்ளாக்ஷிப் ஃபோனில். அதுலேயும் கை வச்சு போடுறேன். நீங்கள் வந்து ஓலிங் வீடியோ எடுக்க கனெக்ட் கிரியேட்டர்லாம் வந்து இந்த ஃபோன் சத்தியமாக செட் ஆகுது. தயவு செய்து ஸ்கிப் பண்ணிடுங்க. செல்ஃபி கேமராக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்கன்னா இந்த ஃபோன் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணது நல்லது. கேமிங்க்கு மல்டி டாஸ்கிங் பொறுத்த வரைக்கும் ஒரு பெட்டராகவே இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் கூட இந்த ஃபோனில் வந்து இதுதான் வந்து நெகட்டிவ்ஸு. என்னை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ்ஸ் வந்து தான் கேமரா வைஸாகவும் டிஸ்பிளே வைஸாகவும் கொஞ்சம் ப்ரொடக்ஷன் வைஸாக கம்மி பண்ணியிருக்காங்க. தவிர மற்றபடி இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் ஒரு பெட்டரான ஃபோனாக இருக்கும். IP69 ரேட்டிங். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு நீங்கள் தண்ணியில் பூந்து கூட வீடியோகிராஃபி ஃபோட்டோகிராஃபி எடுத்துக்க முடியும். அண்டர் வாட்டர்லேயே வந்து ஃபோன் வந்து அன்லாக் ஆகும் இந்த IP69 ரேட்டிங் மூலிமா. ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும் இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸ்மார்ட் ஏஐலாம் வந்து ஒரு பெட்டராக இருக்கும். ஏஐ எரேசர் இதை பார்த்தீங்கன்னா வந்து ஏஐ ஸ்னாப் கேமரா வந்து இன்ட்ரூஸ் பண்ணிக்கலாம் சொல்லலாம். நீங்கள் வந்து ஹையஸ்ட் ஸ்லட்டர் ஸ்பீட்லாம் வந்து இந்த ஃபோன் வந்து பார்க்க முடியும். ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் பைக்கில் போகும்போது கூட ஒரு பெட்டரான ஒரு ஷேக் இல்லாமல் ஒரு ஃபோட்டோகிராஃபி கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். பிளர் ஆகாமல் எந்த விதமான பிளர் இல்லாமல் வந்து ஃபோட்டோகிராஃபியை கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும். நம்ம எதிர்பார்த்த எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் கேமிங்க்கு எதிர்பார்த்த எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் பெட்டராக கொடுத்துருக்காங்க. ப்ராசஸ் வைஸ் ஆகட்டும் டிஸ்பிளே வைஸ் ஆகட்டும் பிரைமரி கேமராவும் அதுக்கப்புறம் வந்து
வந்து பேட்டரி வைஸும் சரி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் கூட உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாகவே இருக்குது இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும். ஆனால் வந்து கேமரா செல்ஃபி கேமராவும் அல்ட்ரா வைட் ஆங்கிளும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தா உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். சாம்சங்கோட F24 FE ஓட இந்த ஃபோன் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் கேமிங்க்கு மல்டி டாஸ்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு. நீங்கள் வந்து கேமரா இருக்கீங்க கேமிங்காக மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்கிறப்போ நீங்கள் வந்து இந்த ஃபோன் வந்து கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும். கேம் ஆடுறீங்க அப்படின்னு நினைக்கிறப்போ இந்த ஃபோன் வந்து கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை கேமராக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறான்னு நினைக்கிறப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பேடி ஐக்யூ வருது, ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ் ஆகும். மறக்காம கீழே லைக் பட்டன் அதோட ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நம்ம போடுறது சேரும். அடுத்த சந்திக்கிறேன்.